கட்டிய மனைவியோ சலிப்படைந்து எட்டி உதைப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். பெற்ற பிள்ளைகள் சனியனே என்று சொல்வதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். சொத்து சேர்த்த தகப்பனை தவிக்க விட்டு சொத்துக்கு மக்கள் அடித்து கொள்ளும் நிலை வருவதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். இழுத்து கொண்டிருப்பதை பார்த்து நாளை போக வேண்டும் என்று கடவுளை மகள் வணங்குவதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். 3 வேளை உணவில் 1 வேளை உணவை கொடுத்து தின்னு தொலை சனியனே என்று திட்டுவதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். உறவுகளெல்லாம் ஒன்று கூடி அறியாமல் செய்த பாவத்தை எடுத்துரைத்து கைதட்டி சிரிப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். நோயில்லாத உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே மரணம் வந்துவிட வேண்டும். பெற்ற பிள்ளைகள் கட்டிய மனைவி உதைப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். நீயெல்லாம் வாழ்ந்து என்ன பயன் என்று மனைவியும் மக்களும் மற்றவர்களும் சொல்வதற்குள் எனக்கு மரணம் வந்துவிட வேண்டும் என தந்தை நினைக்குமாறு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் பிள்ளைகளே. தந்தைக்கு முன் குரலை உயர்த்தாதீர்கள். அவ்வாறு செய்தால் இறைவன் உங்களை தாழ்த்தி விடுவான். தந்தையின் கண்டிப்பை பொறுத்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள். அதனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடும். தந்தை சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் பிறர் நமக்கு ஏதும் சொல்லும் நிலை வரக்கூடாது. தந்தைக்கு முன் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். தந்தைக்கு முன் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். அதனால் இறைவன் மக்கள் பார்வைக்கு முன் உங்களை உயர்ந்த கண்ணியம் அளிப்பான். தந்தையின் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு தெளிவான ஒரு புத்தகமாகும். அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் கொண்டு பாடமாக எண்ணி பயனடைந்து கொள்ளுங்கள். தந்தை என்பவர் அனைவரையும் விட மிக சிறந்த முறையில் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர். மிகவும் அழகான முறையில் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் ஆவார். முகம் தெரியாத யாருக்கோ மரியாதை செய்கிறோம். உன்னை கொஞ்சி வளர்த்த தந்தைக்கு முன் மரியாதை செய். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விட வேண்டாம். தாய் தன் பிள்ளை பத்திரமாக இருக்கணும்னு மார்பில் அணைத்து கொள்வாள். ஆனால் தந்தையோ பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளை பார்க்க வேண்டும் என எண்ணி தன் தோளின் மேல் தூக்கி நான் பார்க்காத உலகத்தை நீ பாரா ராசா என்பவனே தந்தை. அவர் உன்னுடைய அருகில் இருக்கும்போதே பயனடைந்து கொள். தந்தை போல் உண்மையான நண்பன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இது உண்மை, சத்தியம். தந்தையை மதிப்பவன் கோபுரத்தின் மேல், தந்தையை மதிக்காதவன் வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கும் செல்வது கடினமே. இப்படிக்கு தந்தையின் அன்பை உணரும் உங்களில் ஒருவன். படித்தேன், பகிர்ந்துவிட்டேன். குரல் பதிவு நான் உங்கள் VML சுப்பிரமணியன்.